ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஆடி மாதத்தின் அற்புதமான சிறப்பு நாட்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வரோம். அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் எது அப்படின்னு பார்த்தா ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தினம். ஆடி மாதம் 18வது நாள். அந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். பெருக்கு அப்படின்னு சொன்னாலே எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும், நாம் வாங்கக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும், இது எல்லாமே பெருகக்கூடிய ஒரு திருநாள், வளமான திருநாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடி பெருக்கன்று நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட பன்மடங்கு பலன்களை நமக்கு பெருக்க அளிக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, எப்படி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாளை நாம் சொல்கின்றோமோ அதே போலத்தான் இன்றைய தினம் சர்க்கரை, ஸ்வர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கம், இதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னா, அதே போல தான தர்மங்கள் செய்தோம் என்று சொன்னால் பலன்கள் அதற்கு ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றது. இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொன்னாலே நம் எண்ணத்தில் வரக்கூடிய முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தா காவிரி என்று சொல்லக்கூடிய நதி. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இயற்கை வழிபாடு என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக வைத்திருந்தார்கள். எந்த ஒரு பண்டிகை எடுத்தாலும் அது இயற்கை சார்ந்து பகிர்ந்து உண்பது என்று பல விஷயங்களை நமக்கு எளிதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மரபோடு சேர்ந்து கலந்திருந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய பண்டிகைகளை விட மேன்மையாக வேற எதை நம்மளால குறிப்பிட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் அன்றைய தினம் காவிரியானவள் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம். அவளுக்கு பிறந்த வீடு தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம். எதனால் இப்படி சொல்கின்றோம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், அகத்தியருடைய கதை. பொன்னி நதியாக இருந்த பொழுது சற்று அமைதியோடு இருந்த அந்த நதியானதை தன்னுடைய கமண்டலத்தில் அகத்தியர் அடக்கி கொண்டார். அதை அடக்கி கொண்டு அந்த கமண்டலத்தோடு தீர்த்தாடனம் செல்லும் பொழுது, க்ஷேத்ராடனம் செல்லும் பொழுது, அதாவது யாத்திரை அகத்தியர் செல்லும் பொழுது ஒரு இடத்துல இருந்து தவம் செய்கின்றார். அப்படி தவம் செய்யும் பொழுது இந்த பிரதேசத்துல நதி இல்லாம ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்திராதி தேவர்கள் சென்று விநாயக பெருமானை வழிபட்டார்கள். விநாயக பெருமான் ஒரு காகை உருவை எடுத்துக்கொண்டு இந்த கமண்டலத்தின் மேல் சென்று அமர்ந்தார். அகத்தியர் இந்த காக்காவை விரட்டுறதுக்காக கையை இப்படின்னாராம். அப்படி உஷ் அப்படின்னு விரட்டும் பொழுது என்னாச்சு, இந்த காகை அந்த கமண்டலத்தை ஒரு விடுவது போல உந்தி பறந்தது. விநாயக பெருமானுடைய உந்துதல் எப்படி இருக்கும், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால் கமண்டலமே சாய்ந்தது. சாய்ந்த கமண்டலத்தில் இருந்து உள்ளிருந்த அந்த நதியானது விரிந்தது. காகையாக வந்து விரித்து விட்டதனால் காவிரி அப்படிங்கிற திருநாமம் பொன்னி நதிக்கு அதன் பிறகு ஏற்பட்டது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொன்னி தன்னுடைய தவறானதை உணர்ந்தாள். அதனால தான் விநாயகர் அவளுக்கு அந்த விமோசனமானதை தருகின்றார். அப்படி இருந்ததனால் காவிரி அந்த குடகு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்திலிருந்து கிளம்பி ஓடி வருகின்றாள். அவள் பிறந்த வீடான தமிழ்நாடுக்கு வருவது என்பது, தமிழ் பிரதேசத்துக்கு வருவது என்பது இந்த ஆடி பெருக்கு. இன்னும் சொல்ல போனா, எப்படி மசக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பிரசவ காலத்துல பெண்ணானவள் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வருவாளோ அது போலதான் காவிரி வருகின்றாள் இந்த திருநாள்ல. அதனால தான் சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலந்த சாதம் செய்து அவளுக்கு படைப்பது அப்படின்னு ஒண்ணு உண்டு. புளியோதரை, சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், சுண்டல், இது எல்லாம் செய்து அவளுக்கு நிவேதனம் செய்கின்றோம், அவளுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். ஒரு புறம் இது சரி. இயற்கை சார்ந்த வழிபாடு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். இந்த இயற்கை சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறது என்ன? நாம் எல்லாரும் இந்த பூமியில் நல்லபடியாக வாழ்கின்றோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த இயற்கையான நீர் வளமோ நல்ல ஒரு நதி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரமே அங்கு சென்று விடுகின்றது. அதனால் நதிகளையும் மரங்களையும், நதிகள் மரங்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு உணவு தரக்கூடிய விவசாயம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விவசாயத்தையும் போற்றும் வண்ணம் இந்த திருநாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்துல காவிரி ஆனவளுக்கு இது மட்டும் அல்லாது நிறைய பகுதிகளில் பார்க்கும் பொழுது முளைப்பாரி அப்படின்னு சொல்லக்கூடியது படைக்க இருக்கின்றார்கள்.
அதே போல நிறைய இடத்துல கருகமணி, மலர் இது போன்றதையெல்லாம் நதியில் அர்ப்பணம் செய்வார்கள். இப்ப எங்க ஊருக்குள்ள நதியே கிடையாதுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆறு, குட்டை, குளம் எது இருக்கோ அதை புண்ணிய தீர்த்தமாக நாம் பாவித்து இதே பூஜைகளை அங்கு செய்யலாம். சரி, எங்க ஊர்ல அதுவும் கிடையாதுங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே அபார்ட்மெண்ட், ஃபிளாட் இப்படித்தான் இருக்கு. நாங்க என்ன செய்வது அப்படின்னா, அதற்கும் கவலை கிடையாது. ஏன்னா நாம் எப்படி செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். எதை செய்கின்றோம், எங்கு செய்கின்றோம் என்பதை காட்டிலும் எப்படி அதை நாம் செய்கின்றோம் என்பதே, அந்த ஸ்ரத்தைன்னு சொல்லக்கூடியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம் வீட்டுல ஒரு குடத்தை எடுத்துக்கலாம். அந்த குடத்துல நீரை பிடித்து அந்த நீரானதை காவிரி, கங்கையாக, யமுனையாக, புண்ணிய தீர்த்தங்களாக பாவித்து பிரார்த்தனை செய்து மஞ்சள், குங்குமம் என்று மங்கள விஷயங்கள் எல்லாவற்றையும் அதற்கு அர்ப்பணித்து பூவால் அதற்கு பூஜை செய்து நிவேதனம் செய்து கருகமணி, முளைப்பாரி போன்றதை அதற்கே நாம் அர்ப்பணம் செய்யலாம். அன்றைய தினம் அர்ப்பணித்த பிறகு அந்த நீரானதை நம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு மரம், செடி, கொடி நமக்கு இருக்கும், அந்த இடத்துல கொண்டு அதை விசர்ஜனம் நாம் செய்தோமையானால் வளமையாக நாம் இருக்கும் இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கன்று காவிரி தாயை மட்டும் அல்லாது நதிகள், இயற்கை தெய்வங்கள் எல்லாவற்றையும் நாம் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து உலகத்தின் நன்மைக்காக இறைவனை வேண்டுவோம். என்றென்றும் 12